பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் தங்கமயில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பாண்டியன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் நடக்கிற எல்லாத்தையுமே பாண்டியன்கிட்ட தப்பு தப்பாக போட்டு கொடுத்து எல்லாத்தையுமே திட்டு வாங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தங்கமயில். அப்படி தான் இன்னிய எபிசோடில் கூட பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி உப்புமா பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு கோமதி. இதனால் நம்ம பழனி இருந்துக்கிட்டு எனக்கு உப்புமாலாம் வேணாம், எல்லோரும் சேர்ந்து பரோட்டா சாப்பிட்லாம் வாங்கி அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சும்மா இருப்பாப்லையா பயங்கரமாக பிடிச்சி திட்டி விடுறாப்புல. இருந்தாலும் எல்லாருமே மொட்டை மாடியில் இருக்கும் பொழுது நம்ம பழனி இருந்துக்கிட்டு கதிருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பரோட்டா வேணும் வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்ம கதிரும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வாங்கிக்கிட்டு வந்துடுறாங்க. அதாவது நம்ம செந்தில், சரவணன், அப்புறம் பழனி இவங்க எல்லாத்துக்குமே நம்ம கதிர் சேர்த்தே பரோட்டா வாங்கிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இதை தங்கமயில் பார்த்துட்றாங்க. தங்கமயில் பார்த்துட்டு நேராக போயிட்டு நம்ம பாண்டியன்கிட்ட எப்படியோ இன்டைரக்டாக சொல்லிடுறாங்க, எனக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு, நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லியே எல்லா உண்மையுமே சொல்லி வச்சிட்றாப்புல. பாண்டியன் மேலே பயங்கரமாக பிடிச்சி வளைச்சி நெளிச்சு திட்டிவிட்டு போயிடுறாப்புல. அதே மாதிரி தான் இப்போ ராஜி எடுக்க போகிற இந்த 2வது டியூஷனை சொல்லவே கூடாது அப்படின்னு தங்கமயில்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதையும் என்னமோ வாய் தவறி சொல்கிற மாதிரி வேணும்னே ராஜியை சொல்லி வச்சிட்றாங்க. பாண்டியன் பயங்கரமாக கோவத்தில் போய் நம்ம ப்ரொமோவில் தான் ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம மீனா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.